வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. சனிப்பெயர்ச்சி பலன் வாக்கிய பஞ்சாங்கப்படி 2026 மார்ச் 6ஆம் தேதி. இது திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி. இதே திருக்கணித முறைப்படி சனி பகவான் பயிற்சி ஆனார் 2025 மார்ச் 29. நிறைய பேருக்கு குழப்பங்களை கொடுத்தது. இது யாராருக்கெல்லாம் குழப்பங்களை கொடுத்துருக்கோம் அப்படின்னாக்கா, உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைவு ஸ்தானங்களில் இருக்கிறவங்களுக்கும், வக்கரகதியில் இருக்கிறவங்களுக்கும், அதே மாதிரி லக்னத்துக்கு மறைவு ஸ்தானத்தில் 6, 8, 12 ஆகிய இடங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கும் எந்தவித மாற்றத்தையும் கொடுக்கல. ஆனால் இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி வரக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது இந்த மீன ராசியில் நிலையான பலன்களை கொடுக்க போகிறார். இதன் பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். யாரெல்லாம் தசா புத்தியால் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ, அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் உங்கள் சுயஜாதத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நல்ல மாற்றங்களை கொடுக்கும். 12 ராசிகளில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்குள் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரத்துக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். கன்னிராசி சித்திரை நட்சத்திரம். இது செவ்வாயோட நட்சத்திரம். தசா காலங்கள் 7 வருடம். என்னோட கணக்குப்படி 6 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க. 6 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடப்பில் வந்தால் பிறகு 18 வருடங்கள் ராகுதசை. 6 + 18 24. 24 வயசு வரைக்கும் ராகுதசை நடப்பில் வரும். ராகுதசை நடக்கக்கூடிய நபர்கள், இது இளம் வயசு காலத்தில் வரக்கூடிய ராகுதசை சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு. இந்த கன்னிராசியில் இது வரைக்கும், அதாவது 2025 சனி பகவானுடைய பயிற்சி. இது என்னன்னாக்கா, திருக்கணித முறைப்படி சனி பயிற்சியாகி வக்கரமாகி வக்கர நிவர்த்தியானார். கிட்டத்தட்ட அது 1 வருஷம் ஆகிப்போச்சு எப்படி பார்த்தாலும். இப்போ வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான் நிரந்தரமான பலன்களை கொடுக்க போகிறார். இதுக்கு முன்னாடி வக்கரமானதுனால, வக்கர நிவர்த்தியானதுனால, வக்கரகதியிலே இருந்ததுனால சரியான பலன்கள் கொடுக்கலை. இது யாராருக்கெல்லாம் கஷ்டத்தை கொடுத்தது அப்படின்னாக்கா, சுய ஜாதகத்தில் சனி பகவான் வக்கரமாக இருக்கிறவங்களுக்கு, 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைவு ஸ்தானங்கள் இருக்கிறவங்களுக்கு, சுப ஆதிபத்தியம் இல்லாமல் இந்த சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் இருந்திருந்தால் அவங்களுக்கெல்லாம் ப்ராப்ளத்தை கொடுத்தது. என்ன நடக்குதுன்னே தெரியாது. நல்லது நடக்குதா இல்லை கெட்டது நடக்குதா? சனி பயிற்சியாகி ஒரு நல்லதெல்லாம் நடக்குன்னு சொன்னாங்க, அது நடக்கும் இது நடக்குன்னு சொன்னாங்க. 7ஆம் இடத்துல சனி பகவான் வந்த பிறகு நல்ல மாற்றங்களை கொடுக்குன்னு சொன்னாங்க. ஒன்றுமே கொடுக்கலையே அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. நிறைய பேர் கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த தசாபுத்தி ரீதியாக. யாராருக்கெல்லாம் கஷ்டத்தை கொடுத்ததுன்னா, தசாபுத்தி சரியில்லாத நபர்களுக்கும், இது மாதிரி சனி உங்கள் சுய ஜாதகத்தில் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கும் கஷ்டத்தை கொடுத்துச்சு. இப்போ சனி பகவான் உங்கள் சுய ஜாதகத்தில் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கும், நல்லா இருக்கக்கூடிய நபர்களுக்கும், தசாபுத்தி சரியாக இல்லாத நபர்களுக்கும் இப்போ நிரந்தரமான பலன்களை கொடுக்க போகிறார். இதன் பிறகுதான் சனியுடைய முழுமையான பலன்கள் கிடைக்கும். இது தசாபுத்தி ரீதியாக. இப்போ வயசு ரீதியாக பார்த்தோம்னாக்கா 16லேருந்து 24 வயசு வரைக்கும் இப்போ படிக்கிற காலகட்டத்தில் இது ராகுதசை. ஆனால் ஒரு சில பேருக்கு 2023 ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கலாம். படிப்பு ரீதியாக கொஞ்சம் தோய்வுகளை கொடுத்துருக்கலாம். எப்படி பார்த்தாலும் 24 தான் கொடுத்துருக்கோம். 2024 24 எண்டிலிருந்து நான் சொல்கிறது என்னன்னாக்கா, படிப்பு ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்துருக்கும், மன அழுத்தத்தை கொடுத்துருக்கும். எல்லாமே இப்போ மாறும், நல்லாவே இருக்கும். இதன் டைம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இப்போ படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்கலாம். அதாவது 20 வயசுலேருந்து 24 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வேலைலாம் தேடிட்டுருக்கீங்க, புதுசாக வேலை தேடுறீங்க, இல்லை ஏற்கனவே வேலையில் இருக்கிறீங்க, வேலையில் நெருக்கடி இருக்குது. இப்போ நெருக்கடிகள் மாறும். வேலை ரீதியாக இருக்கக்கூடிய ப்ரெஷர் மாறும். மேல் அழுத்தங்கள், அதாவது உயர் அதிகாரிகளோட அழுத்தங்கள் இருக்குது இல்லையா, அதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த சனி பகவான் வக்கரகதியில் இருக்கும்போதெல்லாம் நிறைய அலைச்சலை கொடுத்துருக்கலாம் வேலை ரீதியாக. இது எல்லாமே மாறும். ஒரு சில பேர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க. இல்லை வேலையை மாற்றணும், இந்த வேலை எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு ஒரு வேலையை மாற்றணும் அப்படின்ட்டு வேலைக்காக ட்ரை பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு இப்போ கிடைக்கும். வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்கள். 24 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் குருதசை, அதாவது 16 வருடங்கள். இந்த குருதசை ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், இதே 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். புதனோட வீட்டுக்கு குரு நன்மை செய்ய மாட்டார், குருடைய வீட்டுக்கு புதன் நன்மை செய்ய மாட்டார். நன்மை செய்யாத பாதகாதிபதிகள். அப்போது இப்போ 4ஆம் அதிபதியாக வர்றதுனால நிறைய பேருக்கு வேலை மாற்றங்களை கொடுத்துருக்கணும். அதாவது வேலை நல்லாவே இருக்கணும் உங்களுக்கு, ஆனால் வேலை நல்லா இல்லை. ஒரு சில பேர் வேலை ட்ரை பண்ணியிருப்பாங்க, வேலை கிடச்சிருக்காது. வேலைக்காக நிறைய போராடி இருப்பாங்க. அதாவது வேலையை தக்க வைக்கிறதுக்கே இவங்க போராடி இருப்பாங்க.
2024 அதாவது 23ல் சனி பகவான் வந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சியானார். இது மாதிரி ஒரு வருஷம் கழிச்சு தான், அதாவது ஒரு வருஷம் கழிச்சு 2024 அந்த பூரட்டாதி நட்சத்திரம், அதாவது எண்டில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் எப்போ காலடி எடுத்து வச்சார் அந்த சனி பகவான், அன்னைக்குல இருந்து, ஏன்னா பூரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து ராசிக்கு 4ஆம் அதிபதி 7 குடைய கிரகம். இப்போ 4ஆம் அதிபதினாக்கா இப்போ வேலை சம்மந்தமாக நிறைய பேருக்கு பிரச்சனை வந்திருக்கும். 24ல் ஒரு வேலை மாற்றத்தை கொடுத்துருக்கும். அதாவது தசா புத்தி உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ குரு நன்மை செய்யாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எப்படி பார்த்தாலும் இந்த ராசிக்கு வந்து முதல் 10 வருஷம் அப்படிங்கிறது நன்மை செஞ்சிடும். அது சனி உக்காஞ்ச இடத்த பொறுத்து, உங்கள் சுய ஜாதகத்தில் சனி உக்காஞ்ச இடத்த பொறுத்து இந்த குரு நன்மை செய்யுமா தீமை செய்யுமா அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஆதிபத்தியத்தோடு உக்காண்டாருனாக்கா முதல் 10 வருஷம் அப்படிங்கிறது இந்த குரு தசை அப்படிங்கிறது இந்த ராசிக்கு நன்மை செய்யாத தசையாக இருந்தால் கூட முதல் 10 வருஷம் நன்மை செஞ்சிடும். ஏன்னா சனி பகவானுக்கு வந்து நட்பு கிரக புத்திகள், அதாவது குரு தசையில் குரு புத்தி, சனி புத்தி, புதன் புத்தி, இது எல்லாமே இந்த ராசிக்கு இந்த வீட்டுக்கு வந்து நட்பு கிரக புத்திகள், சனிக்கு வந்து நட்பு கிரக புத்திகள், இது எல்லாமே நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் வந்துடும். அப்படி இருக்கிறவங்களுக்கு கூட இது வந்து இந்த ராசிக்கு வந்து மறைமுக சுப தொடர்பு, அதாவது 7ஆம் அதிபதி பாதகாதிபதி தசை அப்படிங்கிறதுனால ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி வரும்போது, அதாவது 2023க்கு அப்புறம் 24ல் ஸ்டடியான பிறகு சனி பகவான் புரட்டாதியில் வரும்போது வேலை மாற்றத்தை கொடுத்துருப்பார். வேலையில் பிரச்சனைகளை கொடுத்துருப்பார். தசை சரியில்லைன்னா பிரச்சனையை கொடுத்துருக்கும். தசை நல்லா இருந்துச்சுனாக்கா வேலையில் வந்து உயர் பதவி அது மாதிரி, இல்லைன்னா இடமாற்றங்கள், அதை விட சூப்பரான வேலை கிடச்சிருக்கு எனக்கு 2024ல் ஒரு இடம் மாறினேன், அதை விட எனக்கு நல்லா இருக்குது, இந்த இடம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு கூட ஒரு சில பேர் சொல்லுவாங்க. அது மாதிரியும் இருந்திருக்கு. அதாவது தசை நல்லா இருந்தால் ஓகே, மறைமுக சுப தொடர்பில் இருந்து அந்த தசைகள், அதாவது சனி பகவான் பார்க்கக்கூடிய இடத்துல, பார்வைப்படக்கூடிய இடத்துல 3ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம், இது மாதிரியான இடங்களில் சனி பார்க்கும் அந்த குரு தசையில், அதாவது குரு தசை நடக்கிறவங்களுக்கு. அப்போ அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் எதனா ஒன்று இருந்தாலோ, இல்லை சுப கிரகங்கள் இந்த ராசிக்கு இருந்தாலோ, சுபாதிபத்தியம் சுப கிரக நட்சத்திரம் ஏதாவது இருந்துச்சுனாக்கா இப்போ வேலை மாற்றத்தை நல்லபடியான மாற்றமாக கொடுத்துரும். அதே பாவகிரகம் அந்த சனி பகவானுக்கு பகை கிரகம், இல்லைன்னா அந்த ராசிக்கு பகை கிரகமாக இருந்துச்சுனாக்கா வேலையில் பிரச்சனை வைக்கும். அது மாதிரி பிரச்சனையை அனுபவித்த நபர்கள் அவங்களுக்கு அப்படியே பிரச்சனையிலேயே போயிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ இந்த மார்ச் மாதத்துக்கு பிறகு நல்ல ஒரு வேலை மாற்றங்கள் உண்டு. வேலையில் நல்ல ஒரு உயர் பதவி, அது மாதிரி நினச்ச வேலை கிடைக்கிறது, அது மாதிரி வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை தேடி இருந்தால் இப்போ வேலை கிடைக்கிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்னொன்று, திருமண வாழ்க்கையில் ஒரு சில பேருக்கு நெருக்கடிகளை கொடுத்துருக்கலாம், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள், அதெல்லாம் மாறும். நிறைய பேர் பிரிஞ்சிருப்பாங்க, அதெல்லாம் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 6, 7, 8 வரும்போது 8ஆம் இடத்துக்கு வரும்போது தான் பிரச்சனை கொடுக்கும். இப்போ அந்த அளவுக்கு பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, இந்த திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும். திருமணமே நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ திருமணத்துக்கு யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்களோ அவங்களாம் திருமணம் நடக்கும். இப்போ 27 to 31க்குள்ளே இருக்கிறீங்கன்னா திருமணம் கன்ஃபார்ம் நடக்கும். ரொம்ப லேட்டாகி திருமணம் ஆகாத நபர்களுக்கும் இப்போ திருமணத்தை கொடுத்துரும். தொழில் செய்யக்கூடிய நபர்கள் குருதசையில், என்னை பொறுத்த வரைக்கும் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் தான் நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க. ஏன்னா வருமான பிரச்சனைகள் அதிகமாக கொடுத்துருக்கோம். இன்னொன்று மணி லாக் ஆகிருக்கும். நிறைய பேருக்கு வந்து தொழிலே வந்து இந்த ராசிக்கு தொழில் அப்படிங்கிறது குருதசையில் கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும். ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம சொல்லிவிட முடியாது, ஆவரேஜாக போகும், ரொம்ப வளரவும் முடியாது, அதாவது டவுனும் ஆக்காது. இப்போ சனி இருக்கிற இடத்த பொறுத்து உங்கள் சுய ஜாதகத்தில் சனி மட்டும் பார்க்கணும். எல்லாம் பலமாக இருக்காரா நீங்கள் தொழில் பண்ணலாம். இல்லைன்னாக்கா உங்களுக்கு சரியில்லாத அமைப்பில் இருந்தால் கண்டிப்பாக வந்து தொழிலுங்கிறது நிறைய நஷ்டங்களை கொடுத்துருக்கும் இந்த குரு தசையில். அப்போ இப்போ இந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு ஓரளவுக்கு நீங்கள் பார்க்கலாம். இப்போ பணம் வர வேண்டியது இருந்துச்சுன்னா வரும், கடன் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா தீரும். அது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். தொழில் பண்ணுறவங்களாம் கொஞ்சம் பார்த்து தொழில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைன்ற பட்சத்தில் அதாவது நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்களாக வருவீங்க. என்னதான் இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய தொழில், உங்களுடைய கவனத்தை வச்சு நீங்கள் வந்து யாரையும் நம்பாமல் நீங்கள் முழுமையாக உங்களுடைய ஈடுபடுத்திட்டு நீங்கள் தொழில் பண்ணுங்கள், நல்லாவே இருக்கும். நீங்கள் வேற ஒருத்தர் நம்பினீங்கன்னா, வேற ஒருத்தர் நம்பி பணம் கொடுத்தாலோ, வேற ஒருத்தர் நம்பி பொறுப்புகள் கொடுத்தாலோ, வேற ஒருத்தருக்கு உதவி பண்ணால் கூட உங்களுக்கு நிறைய கஷ்டங்களை கொடுக்கும். இந்த காலகட்டங்களில் இந்த குரு தசையில் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் இவங்க மட்டும் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 40 வயசுக்கு மேலே 59 வயசு வரைக்கும் சனி தசை. சனி தசையில் முதல் 10 வருஷம், பின்னாடி 9 வருஷம் சொல்லலாம். இதில் சனி தசையில் அந்த சித்திரை நட்சத்திரக்காரர்கள் நிறைய கஷ்டப்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னாக்கா, சனி வந்து ராசிக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 6 குடைய கிரகம். 6ஆம் அதிபதியாக வரும்போதே இந்த தசை வரும்போதே கடனை கொடுக்கும், கன்ஃபார்மாக கொடுக்கும். இது தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு, வேலை செய்கிறவங்களுக்கு கூட ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி போட்டுருவாங்க, வேலையில் இருப்பாங்க, அந்த வேலை பிரச்சனை வந்துடும். இப்போ வந்து அந்த ப்ராப்பர்ட்டி வாங்கிறதுக்கு உண்டான லோன் இருக்கு இல்லையா, அதை கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இப்போ யாராவது ஒருத்தருக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ வீட்டில் ஒருத்தருக்கு வந்து வேலை இருக்குனாக்கா அவங்க அப்படியே ரொட்டேஷனில் போய்டுன்னு வச்சுக்கலாம். அது மாதிரியும் கொடுக்கும். என்னதான் இருந்தாலும் இந்த டைமில் கடன் வாங்கல் கொடுக்கல்லாம் கொஞ்சம் கவனமாக பண்ணணும். அந்த தொழில் செய்யக்கூடிய நபர்கள், அதில் அது எம்ப்ளாயாக இருக்கக்கூடிய நபர்களும் ஓரளவுக்கு எம்ப்ளாய்க்கு தப்பிக்கலாம்.
ஆனால் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கக்கூடிய காலமாக இருக்கும். இதில் வந்து தொழில் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. சனி பகவான் தசை ஆரம்பித்த பிறகு உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் எந்த அமைப்பில் இருக்குது, அந்த அமைப்புங்கிறது இப்போது பாதிக்கப்பட்டிருந்தால், அதாவது சுபகிரக சேர்க்கை இல்லாமல் பாவகிரக சேர்க்கை இது மாதிரி எதனா இருந்திருந்தால், லக்ன மறைவு, லக்ன அவயோகர், இதே மாதிரி வந்து ராசிக்கு மறைவு ஸ்தானத்தில் இருந்து வக்கரமாக இருந்தால் வச்சுக்கலாம் சனி பகவான், அப்போ அந்த தசைங்கிறது என்ன ஆகுனாக்கா, தசை ஆரம்பிச்சதுலேருந்தே ஒரு சில பேர் கஷ்டத்தை கொடுக்கும். இல்லை தசை நல்லா இருக்குது, சுபகிரக சேர்க்கை, சுபகிரக பார்வை இது மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது அந்த சனி பகவானுக்கு அப்படின்னாக்கா, இப்போ தசை ஆரம்பித்த பிறகு சனி தசை, சனி புத்தி, புதன் புத்தி இதெல்லாம் வந்து ராசிக்கு வந்து நட்பு கிரக புத்திகள். முதல் 10 வருஷம் நன்மை செஞ்சிடும், பின்னாடி 9 வருஷம் விதிவிலக்கு உண்டு. அதுவும் கெடுதல் பண்ணுன்னு சொல்ல முடியாது. ஆனால் சனி பகவான் 6ஆம் இடத்துல வரும்போது, இப்போ 2023 6ஆம் இடத்துக்கு வந்தார். 24 1 வருஷம் கழிச்சு தான், இப்போ வந்து திருக்கணித முறைப்படி 1 வருஷம் ஆச்சு இல்லையா சனி பயிற்சி ஆகி, இப்போ தான் நிரந்தரமான பலன்களை கொடுக்குறார் 1 வருஷம் கழிச்சு. அதாவது ஒரு இடத்துக்கு வந்து 1 வருஷம் கழிச்சு தான் அவர் நிரந்தரமான பலன்களை கொடுக்க ஆரம்பிப்பார். அதாவது இந்த இது வந்து திருக்கணித்துக்கும் வாக்கியத்துக்கும் 1 வருஷம் டிஃப்ரெண்ட் வர்றதுனால மட்டும்தான். ஏன்னா அவங்க சுய ஜாதகத்தை எடுத்து பார்த்தாலே சொல்லிடலாம், அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் கொஞ்சம் லேட்டாக இருக்கும். அதாவது பயிற்சியான பிறகு ஒரு 6 மாதம் 1 வருஷம் எடுத்து தான் அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் மாறும்போது பலன்களை கொடுக்கும். பலன்கள் வந்து புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் வரைக்கும் இருக்கும். வேற ஒரு புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் வேற ஒரு புத்தி மாறுதுன்னு வச்சுக்கலாம், அப்போ தான் அந்த பலன்கள் மாற ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி உங்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் வரும். அப்படி இருக்கும் பட்சத்தில் 2023 சனி பகவான் பயிற்சியான பிறகு, அதாவது 6ஆம் இடத்துக்கு சனி பகவான் வந்த பிறகு 24 அந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் காலடி எடுத்து வைக்கும் போது 24 எண்டு அந்த டைமில் இருந்து உங்களுக்கு நிறைய ப்ராப்ளத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருப்பார் இந்த சனி பகவான். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது திருக்கணித முறைப்படி அது என்னன்னா, உங்களுக்கு வந்து அந்த புரட்டாதி நட்சத்திரம் வேலை ரீதியாக நிறைய பேருக்கு ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும். புரட்டாதினாக்கா குருடைய நட்சத்திரம், 4ஆம் அதிபதியோட நட்சத்திரம். அதே உங்கள் ராசிக்கு வந்து 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு நல்லா இருந்தான்னு வச்சிங்களேன், உங்கள் சுய ஜாதகத்தில் வேற ஒரு லக்கணமாக இருந்தால் அந்த லக்கணத்துக்கு 4ஆம் அதிபதி நல்லா இருந்தால் வேலையில் விட்டுரும், வேலையில் பிரச்சனை வைக்காது, குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை வேணும். ஏதோ ஒரு கிரகம் இந்த சனி பகவானுடைய பார்வையில் மாட்டோம், அதாவது சனி நகரக்கூடிய இடத்துல இருந்து. அப்போ வேலையில் பிரச்சனை கொடுத்தவங்களுக்கு இப்போ வேலை ப்ராப்ளம் இருக்காது, வேலையில் வந்து நல்ல ஒரு அமைப்பு வந்துடும். வேலை யாராருக்கெல்லாம் இந்த 2024 எண்டில் இல்லைன்னா 25 வேலை பிரச்சனை வந்துச்சோ அவங்களுக்கெல்லாம் இப்போ வந்து நல்ல ஒரு மாற்றம். அது மட்டும் இல்லாமல் வேலையில் வந்து உயர் பதவியும் கொடுத்துருக்கு, ஒரு ப்ரொமோஷன் கொடுத்தது, அதில் வந்து இடம் மாறினங்க, அந்த இடத்துல வந்து நல்லாவும் இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஏன்னா சனியோட தசையில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த அளவுக்கு நன்மை செய்யாது. ஏன்னா குரு தசையில் கூட நம்ம சொல்லிக்கலாம், சனி தசையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படியும் ஒரு இடத்த மாற்றி விட்டுட்டு அந்த இடத்துல பிரச்சனை வச்சுருக்கோம். அதே மாதிரி தொழில் செய்யக்கூடிய நபர்கள் சொல்லவே தேவையில்ல, நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க, கடன் பிரச்சனைகளை நிறைய கொடுத்துருக்கும், ஒரு மணி வராமல் லாக் ஆகிருக்கும். எப்போ 2024 தான் உங்களுக்கு ப்ராப்ளம் அதிகமாக இருக்கணும். அதுக்கு முன்னாடி சனி தசைலாம் வந்து உங்களுக்கு நல்லதே பண்ணியிருக்கும், அருமையாக உங்களுக்கு நல்லதே பண்ணியிருக்கோம், ஏதோ ஒன்று போயிருக்கும், தொழில் அது இதுன்னு இடம் வாங்கி போகிறது, நிறைய வீடு கட்டிருப்பீங்க, எல்லாமே பண்ணியிருப்பீங்க. 24 இருந்து உங்களுக்கு வந்து, அதாவது 23 6ஆம் இடத்துக்கு சனி பகவான் வந்த பிறகு நிறைய உங்களுக்கு கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய காலமாக இருக்குது. இந்த சனி தசையில் அந்த அளவுக்கு நன்மை செஞ்சுருக்காது. இது வந்து பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷம் சொல்லவே தேவையில்லை. அதாவது சூரிய புத்தியிலிருந்து இந்த சந்திர புத்தி செவ்வாய் புத்தியெல்லாம் ரொம்ப மோசமாக பாதிச்சிருப்பீங்க. பணமே வரல சார், ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறேன், எனக்கு வந்து கடன் மேலே கடன் ஆகிட்டே இருக்குது, எப்படி நான் வந்து இந்த கடனை அடைக்க போகிறேன்னு தெரியல அப்படின்ற நபர்களுக்கு இப்போ ஓரளவுக்கு அந்த கடன் பிரச்சனை தீரும், வருமானம்லாம் கொஞ்சம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, தொழில் ரன் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அப்படியே போட்டு அமைக்கிடாது, ஒரு ஆளை வந்து காலி பண்ணுறாரு, கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணும். இப்போ ஓரளவுக்கு அந்த வருமானம் வரும்போதே நீங்கள் வந்து உஷாராயிக்குங்க. இப்போ வந்து ஒரு தொழில் ரன் ஆகும் போதே அந்த கடனெல்லாம் கொடுத்துட்டு கொஞ்சம் உஷாராயிக்குங்க. சனி தசையில் பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷத்தில் இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து இப்போ ஒரு கஷ்டத்தில் ஓடிட்டு இருக்கு அப்படின்னாக்கா, இந்த அஷ்டம சனி முடிஞ்ச பிறகு கூட அந்த கஷ்டங்கள் இருக்கும். அந்த சனி தசை முடிகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் வந்து அந்த தொழிலை கொஞ்சம் நல்லபடியாக பார்த்து பண்ணுங்கள், உங்களுடைய முயற்சிகளில் தான் நீங்கள் பண்ணணும். யாரையும் நம்பாதீங்க, எதையும் நம்பாதீங்க. ஷேர் மார்க்கெட்டு இது மாதிரி சைடில் வந்து நீங்கள் வருமானத்தை எதிர்பார்க்குறீங்க இல்லையா, இது மாதிரி அதாவது உழைப்பில்லாமல் எந்த ஒரு வருமானமும் இப்போ வராது, அதில் வந்து நீங்கள் உஷாராக இருங்க. அதில் மட்டும் 60 வயசுலேருந்து 77 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் இந்த ராசிக்கு வந்து 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், ராசியாதிபதினு சொல்லக்கூடிய இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புதன் தசை நல்லாயிருக்கும். புதன் தசையில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. ஏன்னா சனி தசையில் படுற மாதிரி கஷ்டம் வந்து இந்த உலகத்தில் யாருக்குமே வராது. புதன் தசை நல்லாயிருக்கும், புதன் தசையில் மன அமைதி கிடைக்கும். இன்னொன்று வந்து வாரிசுகளோட வளர்ச்சி நல்லாயிருக்கும், வீட்டில் வந்து ஏதோ சுப விசேஷங்கள் நடக்கிறது, அது மாதிரி இது மாதிரி சனி தசையில் கூட சுப விசேஷங்கள்லாம் நடக்கும். அதாவது உங்களுக்கு மட்டும்தான் கஷ்டம், உங்களுக்கு தொழில், உங்களுடைய வேலை, இதுக்கு மட்டும்தான் கஷ்டத்தை கொடுக்குமே தவிர மற்றபடி ஃபேமிலி ரீதியாலாம் பிரச்சனைகள் வைக்காது சனி தசையில். அதே மாதிரி புதன் தசையிலும் அப்படி தான், புதன் தசையிலும் நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு, வேலை ரீதியாக தொழில் ரீதியாக. ஒரு சில பேருக்கு என்ன சார் இப்படி சொல்கிறீங்க,
நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க, எனக்கு நல்லா இல்லை அப்படின்னாக்கா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த புதன் வந்து வக்கரமாகி தசை நடத்தும். யோகாதிபதி வக்கரமாகக்கூடாது, ராசியாதிபதி வக்கரமாகக்கூடாது. அந்த தசை வரும்போது கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும். எது சார்ந்த அப்படின்னா, எந்த நட்சத்திரம் ஏறி இருக்கோ, இப்போ 6ஆம் அதிபதி நட்சத்திரம் ஏறி இருந்தால் உடல்நலம் பிரச்சனை கொடுத்துருக்கோம், இல்லை கடன் பிரச்சனை கொடுக்கும். 4 அப்படின்னாக்கா வேலை வாய்ப்பில் பிரச்சனை, தொழில் 10ஆம் இடத்துல இருந்துச்சுனாக்கா தொழிலில் வந்து நிற்கவே முடியாது. அது மாதிரி இது மாதிரி புதன் நிறைய கெடுபலன்களையும் செய்யக்கூடிய அமைப்பில் வந்துடுவார். அப்போ நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஓகே, இதெல்லாம் வந்து சிறப்பு தான். நல்லா இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு வரேன் அப்படின்னாக்கா, இப்போ அந்த மார்ச் மாதத்துலேருந்து ஓரளவுக்கு கிளியர் ஆகும். அந்த தொழில் ரீதியாக நல்ல ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். 77 வயசுலேருந்து 84 வயசு வரைக்கும் கேது தசை. கேது இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கடைசி காலத்தில் வரக்கூடிய தசை கேது தசை. இது இந்த ராசிக்கு வந்து 3ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல இந்த செவ்வாயோட வீட்டில் இருந்தால் மட்டும்தான் கஷ்டத்தை கொடுக்கும். மற்றபடி வேறு எங்கே இருந்தாலும் சரி அந்த அளவுக்கு ப்ராப்ளத்தை கொடுக்காது. சனி வீட்டில் இருந்தால் கூட கஷ்டத்தை தான் கொடுக்கும். ஏன்னா கேது மாதிரி கெடுக்கிறவர் யாருமே கிடையாது. கேது வந்து டபுள் செவ்வாய் இல்லை ட்ரிபிள் செவ்வாய்னு சொல்லலாம். அந்த சனி பகவானுக்கு பகை கிறக்குன்னா அப்படி ஒரு கடுமையான பகை கிறக்கும் அந்த கேது பகவான் தான். அது ஏனே தெரில. அது அந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தசையாக மாறும். அதாவது சனிக்கு பகை கிரக வீட்டில் இருந்தால், அது செவ்வாய் வீட்டில் இருந்தால், அதாவது அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் உஷாராக இருக்கணும். உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுக்கும். நோய் நொடி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொடுக்கும். உணவு பழக்க வழக்கத்தில் கவனமாக இருந்துட்டிங்கனாக்கா ஓகே, மருத்துவ செலவுகள்லாம் கம்மியாகும். நீங்கள் பார்த்துக்கிறது தான். என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி எவ்வளோலாம் கஷ்டத்தை கொடுத்துச்சோ இப்போ பரவாயில்ல. இப்போ சனி 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால சிறப்பான மாற்றங்களை இந்த கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்கலாம். நன்றி.